இப்போ செட் தியரியோட செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கும் செகண்ட் क्वेश्चनக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சென்டர் வேல்யூ கொடுத்திருந்தாங்க. இப்போ பார்க்க போற क्वेश्चनல சென்டர் வேல்யூ கொடுக்கல. சோ அதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி இந்த செட்டை நம்ம முடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரைட்? சோ இன்ட்ரோடக்ஷன் பார்க்காதவங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த சம் வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். क्वेश्चनக்கு போலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. In a class of total 71 students. மொத்தம் எத்தனை பேர்? 71 இருக்காங்க. Likes 3 different subject, maths, physics, chemistry. 3 சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் எத்தனை பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு 3 செட்டு நான் வரைஞ்சிருக்கேன். ரைட்? அட்லீஸ்ட் ஈச். நல்லா கவனிச்சிங்களா? வேர்டு என்ன இருக்குது பாருங்கள். அட்லீஸ்ட். அட்லீஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா மினிமம்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் ஈச் ஸ்டூடெண்ட்னா அந்த இருக்கிற 71 பேரில் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இந்த 3 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? யாரும் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னா அப்போ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படின்னா இந்த சர்க்கிளில் வெளியில் நன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் என்னன்னு போட்டுக்கணும்? 0. ரைட்? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் அட்லீஸ்ட் அப்படின்றது சொல்லி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். क्वेश्चन போலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 41 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ், 22 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், 48 லைக் கெமிஸ்ட்ரி. உடனே தூக்கி போட்டுறாதீங்க, போடக்கூடாது. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட், இந்த ஜியை தான் கண்டுபிடிக்கணும், சென்டர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். 13 ஸ்டூடெண்ட் லைக் மேக்ஸ் ஃபிசிக்ஸ், 21 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, 15 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையான ஸ்டெப் நம்பர் 1 இந்த வேல்யூவை கொடுக்கல. ஸோ அந்த வேல்யூ கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன். கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டோட்டல் இருக்கா? மொத்தம் எத்தனை பேர்? 71. ரைட்? ஸோ ஏ அப்படிங்கிறது மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 41. ஸோ பிங்கிறது ஃபிசிக்ஸ் 22, சிங்கிறது கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி 48 மைனஸ் போத் ஏபி. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க? 13. போத் பிசி அதாவது மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 21, 15 வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நன். அதான் படிக்காதவங்க யாருமே கிடையாதுல, அதை விட்டுருங்க, அது 0. ஆல் ஏபிசி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சென்டர் கொடுக்கல, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ். சரிங்களா? ஸோ 71. ஸோ 41 + 22 + 48 that is 111. 13 + -21 that is 49 plus x. So 71 is equals to 62 plus x. So x is equal to 71 minus 62 that is 9. So x is equal to 9. x 9 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த 3 சப்ஜெக்ட்டுமே படிச்சிருப்பாங்கல்ல மேக்ஸிமம் ஓவர்லாப், அதுதான் 9. ஸ்டெப் 1 சென்டர் வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஈஸி. இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாதி சமம் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், 99%. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எத்தனை பேர்? 13 பேர். இந்த ஃபுல்லாக இந்த ரீஜன் 13. ஆல்ரெடி இங்கே எத்தனை பேரை போட்டிருக்கீங்க? 9 பேரை போட்டாச்சு. அப்போ பாக்கி இருக்கிறது 4 பேர். புரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்கு 13 சொல்லி இங்கே போட்டக்கூடாது. ஆல்ரெடி 9 பேரை போட்டனால பாக்கி இருக்கிற 4 பேர். இப்போ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் என்ன பார்த்தீங்கன்னா 13 பேர். ரைட்? அடுத்து பாருங்க 21 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி. மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் 21 பேர். ஸோ மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் 21 பேர்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 9 பேரை போட்டாச்சு, அப்போ 12 பேர். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 15 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் 15 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் 15. ஆல்ரெடி இங்கே எத்தனை பேரை போட்டிங்க? 9 பேர். அப்போ பாக்கி எத்தனை பேரை போடணும்? 6. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்கிறது இந்த மேக்ஸ், ஒன்லி மேக்ஸ், ஒன்லி ஃபிசிக்ஸ், ஒன்லி கெமிஸ்ட்ரி. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. முன்னாடி சம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 41. மொத்தம் தான் 41. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22. கெமிஸ்ட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 48. இப்போது நம்மளுக்கு தேவை ஒன்லி மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க. ஆனால் இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க ஃபுல்லாக எவ்வளோ பேர்? 41. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒன்லி மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 41ல் இருந்து பாக்கி இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணிவிடுங்க. 4 + 9 + 12. ஸோ 41 minus 12 + 9 21. 21 + 4 that is 25. இதுக்கப்புறம் ஈஸி தானே. என்ன சொல்கிறேன்னு புரியுது இல்லையா? அவங்க கொடுத்துருக்கிறது ஓவரால் சர்க்கிள் 41. மற்றது எல்லாமே தெரியும். நம்மளோட தேவை ஒன்லி மேக்ஸ் யாருன்னு தெரியும். மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க. ஸோ டோட்டல்லேருந்து பாக்கி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ 41 × 16. ஸோ 16 பேர் தான் மேக்ஸ் மட்டும் படிக்கிறாங்க. ரைட்? அடுத்து ஃபிசிக்ஸ் போங்க. ஃபிசிக்ஸ் எத்தனை பேர்னா 22. ஸோ 22ல் இருந்து 4 + 9 + 6. ஸோ 22 - 6 + 4 10. 10 + 9 19.
ஸோ 19 minus 22 நம்ம கிளியராக என்ன சொல்லிடலாம் 3 பேர் தான் ஒன்லி ஃபிசிக்ஸ். அதே மாதிரி ஒன்லி கெமிஸ்ட்ரி எத்தனை பேர்னு பாருங்கள், மொத்தம் வந்து 48. ஸோ 48ல இருந்து 12 + 9 + 6. ஸோ 48 minus, ஸோ 12 + 9 21. ஸோ 21 + 6 வந்து 27. ஸோ 27ம் 48ம் மைனஸ் பண்ணிங்கன்னா 21. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்லி கெமிஸ்ட்ரி 21, ஒன்லி மேக்ஸ் 16, ஒன்லி ஃபிசிக்ஸ் 3, மூணுமே படிக்கிறது 9, ஒன்லி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் 4, ஒன்லி மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 12, ஸோ ஒன்லி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 6. அவ்வளோதான். இது உங்கள் எக்ஸாம்ஸில் பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓரளவுக்கு கொஷின் மாடரேட்டாக இருந்தாலும் மெத்தட் சால்விங் இதுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் போடணும். இதை போட்டுட்டிங்கன்னா மற்ற எல்லா வேல்யூவும் ஈஸி. அட்லீஸ்ட்டுங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. அது வந்துச்சுன்னு சொன்னால் நன்னு 0. ஸோ மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு கீழே ஒரு 5 கொஷின் கொடுத்து கேட்பாங்களே 5 மார்க்ஸ், அது ஈஸி, அதை விட்டுருங்க. இந்த சர்க்கிளை மட்டும் நீங்கள் ஸ்பீடாக போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு மெத்தட் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2-3 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது போட்டாலே போதும். இந்த மாதிரியான சர்க்கிள் சம் செட் தியரி கேட்டாங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் 5 மார்க் ஈஸியாக ஆப்டிடியூடில் வாங்கிட்டு போயிடலாம்.